தாளியடி எங்கே இருக்குன்னு சொன்னால் மருதங்கனியில் இருக்கிற கடற்கரை சைட்டில், மருதங்கனியிலேருந்து கட்டக்காடு அந்த சைட் பக்கம் வரைகளை கடற்கரை சைட்டில் இருக்குது தாளியடி. இந்த இடத்துக்கு தான் வந்து அதாவது நாங்கள் இந்த இடம் ஃபுல்லாக, அதாவது மருதங்கனி ஏனையின் ரோட்டில் இருந்து புதுக்காட்டு சந்தைக்கு வந்து ஏனையின் ரோட்டில் கிளிநொச்சிக்கு போகிறதுக்கு முன்னம், இயக்கச்சிக்கு போகிறதுக்கு முன்னம் புதுக்காட்டு சந்தை வரும். அதால் இடது பக்கமாக திரும்பி அப்படியே துருவா நேரம் வர வேண்டியதுதான் தாளியடி பீச்சுக்கு வந்து வரும். அந்த பக்கம் வந்தோம். வர்ற இடத்துல வந்த சுவாரஸ்யமான காணொலி எல்லாம் வந்து நான் உங்களுக்கு இதுக்கு முதல் காணொலியாக பதிவேற்றி இருப்பேன். அதை நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்கும். பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். இந்த காணொலி நாங்கள் வந்த இடத்துல சுவாரஸ்யமான காணொலின்னு சொன்னால் கரவலை இழுக்கிறது. இந்த கரவலை இழுக்கிற சம்பவம் வந்து எப்படின்னு சொன்னால், மனித வலுவை பயன்படுத்தி கரவலை இழுக்காமல், அதாவது டிராக்டர், அதாவது உழவு இயந்திரம் வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. விவசாயத்துக்கு தான் உழவு இயந்திரம் பயன்படுத்துகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும், எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து டிராக்டருண்ட உழவு இயந்திரத்தின் வலுவை பயன்படுத்தி கரவலை அழிக்கணும். அதாவது பெரிய ஒரு மடி, என்னம்மா பெரிய ஒரு மடி வந்துருக்கு. நாங்கள் வந்து காணொலி எடுத்துட்டு தான் இப்போ ஆறுதலாக இருந்து உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறோம். என்னென்னு சொன்னால், இப்போ இன்னும் கரவலை வந்து இழுத்து முடியக்க வார மீன், அதன் வகைகள், அது சம்மந்தமான அனைத்தையும் பார்க்கக்கூடியா இருக்கும். இது உண்மையில் சுவாரஸ்யமான காணொலியாக இருக்கும். மறக்காமல் எங்களோட காணொலி பார்க்குறவங்க, புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்கோ காணொலிக்கு போகலாம். நாங்கள் அந்த பாவிக்கிற கயிறை தானே பின்னி வைக்கிறாங்க, வலையாக பாவிக்கிறாங்க. இந்த பாருங்க, ஏதோ பெரிய ஒரு வலை, அதில் காய போட்டிருக்காங்களோ, இன்னும் க்ளீன் பண்ண போட்டிருக்காங்க அவங்களுக்கு. அங்கால கரவல் இழுக்கிறான். போய் பாவாங்க, கரவல் இழுக்கிறாங்களேப்பா. சவ்வா, அதாவது பேக்ரூஸ் மாதிரி ஓட விட்டாங்க. அண்ணா அந்த போயிட்டு எடுக்கலாமா கரவல் இழுக்கிறத வீடியோ? அந்த பாருங்க, அந்த கரவலை வந்து ரெண்டு பக்கமும் டிராக்டர் பூட்டி இழுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. பெரிய ஒரு மீன் ஒன்று லொட்டாக வரப்போகுது. நாங்கள் வந்த நேரம் நல்ல நேரம் போல கிடக்க பெரிய ஒரு கரவல் ஒன்று இழுக்கிறாங்க. மீன் வந்துச்சுன்னா காட்டலாம். பாருங்கள், இந்த மோட்ரு பூட்டி இழுக்கிறாங்க. கையால் இழுக்கிறது சிஸ்டம் அந்த காலத்தான். இப்போ வந்து இந்த டிராக்டரை வச்சு போட்டு இழுக்கிறாங்க. மனித வலுவால் போட்டு இழுக்கிறேன்னு சொன்னால் நியாயமான பேர் வேணும் இழுக்கிறதுக்கு. பாருங்கள், இது இந்த பக்கம் ஒரு டிராக்டர், பாருங்க எப்படி அதே மாதிரி பாருங்க, அவங்க நிற்கிது போட்டு டிராக்டரில் போட்டுருக்குறாங்க. இது வந்து நவீன முறை. அதாவது கரவலை இழுக்கிறது வந்து இப்போ புது மாடல் இப்படி தான். பாருங்க, அந்த சைடும் வந்து டிராக்டரை போட்டு இழுக்கிறாங்க. நானுங்க பெரிய ஒரு மடி ஒன்று விட்டுருக்காங்க போட்டுக்கு. மாடியோ இல்லை பாருங்க, இதில் கயிறெல்லாம் கணக்கு கிடக்கு. என்ன கயிறுன்னு தெரியல. இந்த பாருங்க, இப்போதான் நானே இழுக்க தொடங்கிட்டாங்க. இல்லை பாருங்க, இந்த ஃபுல்லாக கயிறுலாம் இழுத்து அப்படியே இதில் ரவுண்ட் கட்டி வைக்கிறாங்க. இப்போ ரெண்டு பக்கம் சேமாக அப்படியே இழுக்க, அப்படி அந்த மடி வந்து அதுக்குள்ள மீன் எல்லாம் கணக்கா வந்து அப்படியே வரும். கடைசி வந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த இப்போ அதே மாதிரி தான், அதில் இழுக்கிற மாதிரியே தான் இதுலையும். இந்த பாருங்கள், சூப்பர் டெக்னாலஜி. அதாவது இனி வருங்காலம் வந்து மனித வழி இல்லாமல் வேலை செய்கிறதுக்காக டிராக்டரில் பாருங்கள், டிராக்டரை வச்சு விவசாயம் செய்கிறாங்க. அதே நேரம் மீன்பிடியையும் செய்கிறாங்கன்னு சொல்கிறது இப்போ தான் நான் முதல் தரம் பார்க்குறேன். ஐயா, எவ்வளோ காலமாக இது டிராக்டரில் இழுக்கிறாங்க? அப்படி இப்போ 10 வருஷம். 10 வருஷமா? என்னையா சொல்கிறாங்க? உண்மையில டிராக்டரை வச்சு விவசாயம் செய்கிறது எங்களுக்கு தெரியும். டிராக்டரை வச்சு அதாவது கரவலை எடுத்து மீன்பிடி செய்கிறதுன்னு தெரியாது. என்ன 10 வருஷம்? 10 வருஷம். கேப் நல்லா இருக்குது. இதே போட்டு நல்லா இழுக்கிறது. கண்ணாடி போட்டு என்னதால பின்னுற கேப் வந்தது? எப்போ சொல்றீங்க? ஓ, கேப் இதால் அது பணம் இங்கே வண்டியில் பின்னுவாங்க, பணம் ஓலையால். இது இந்த ஜாதி ஓலை எங்களை ஊரில் பின்னு நல்லா இருக்கே பார்க்க. ஓ, வெயிலுக்கு நல்லா. இந்த பாருங்க, அதான் அந்த கேப் வந்து அந்த நல்ல ஸ்டைலில் என்னது எல்லாம் போட்டுருக்காங்க. பிஞ்சுட்டு தெரியல, பழசா போயிட்டா. நல்லா இருக்கே கேப், ஸ்டைலாக இருக்கு. வெயிலுக்கு இதான் நல்ல மேன உண்மையில. எங்கட நவீன காலத்து கேப்பை விட இதான் உண்மையில இயற்கையோட சார்ந்தது. நல்லா இருக்கும்.
கனகாலத்து கேப்பா எங்களுக்கு 53 வயசு சாதாரணமாக இது ஒரு 10 வயசுல கண்டிப்போம் இந்த கேப்பா 10 வயசு 10 வருஷம் சரிங்க நாங்கள் சும்மா எப்படியோ பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் சும்மா சப்போர்ட்டுக்கு பிடிச்சோண்டு இருக்கிறீங்க இப்படியே சேர்த்து கொடுக்குறது ரைட் அதாவது இந்த வலையை வந்து இப்படி விடாமல் இப்படியே சேர்த்து இப்படியே பிடிச்சி விட்டு கொடுப்பாங்களாம் அப்போ தான் அந்த வீலில் வந்து அப்படியே போயிட்டு சுற்றி ரொட்டேட் ஆகி அந்த கயிறெல்லாம் இழுக்கக்கூடிய மாதிரி வருமா வேண்டாம் கயிறு வந்து விடுபட்டுச்சுன்னு சொன்னால் அங்கே போயிட்டு கஷ்டமாக இருக்குன்னு தானே அப்போ அதால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கயிறு எல்லாத்தையும் இப்படி பிடிச்சி விட்றாங்க அதை அப்படியே போயிட்டு அந்த வீலில் சுற்றி அப்படியே கரவலை இழுக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ காலமாக இந்த மோட்டரை வச்சு யூஸ் பண்ணி கரவலை இழுக்கிறீங்க ஓ எவ்வளோ காலம் 6 மாதம் அதானே பார்த்தேன் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கீங்க இப்படி மோட்டரை இழுக்குறது முந்தையும் சேரிக்கிறீங்களா இது எவ்வளோ நேரமாகும் இதில் இழுத்து முடிய 1 hour ஆகும் இப்போ எவ்வளோ நேரம் இழுத்துட்டீங்க 3 hour ஆகும் ஏன்னா இன்றைக்கு பார்க்கலாம் இப்போ நாங்கள் மீன் இழுக்கிறது இன்றைக்கு மேலே எங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் உண்டு கரவலை இழுக்கிறது பார்க்கலாம் பெரிய ஒரு மடி ஏன்னு சொன்னால் பாருங்கள் அந்த டிராக்டர் அங்கே நிற்கிது இவங்க இங்கே நிற்கிறாங்க பெரிய ஒரு மடி வருது அந்த பின்னுக்கு போட் வந்து அந்த மடியை பார்த்துக்கு அந்த மடியை கேட்ட மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க அதாவது மீன்கள் வழியில் போகாத மாதிரி பார்த்து வந்துகிட்டு 2 போட் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு வேட்டை வந்த இடத்துல எங்களுக்கு நல்ல ஒரு காணொளி சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த கரவில் இந்த வலையிலெல்லாம் அதில் வச்சுக்காங்க நியாயமாக இதில் கனக வாடி இருக்குது சின்ன வாடிகள் இருக்குது இதில் அம்மா இருக்கா அம்மாவோட கதையை கேட்டு பார்ப்போம் சூடுண்டா சூடு செம சூடு என்ன குளிரா என்னன்னு இருக்கிறீங்க இந்த வெயிலுக்குள்ள பழகிட்டா செம சூடு என்ன செய்றீங்க சமைக்கிறது தேங்காய் தெரியுறீங்களா இன்னும் சமையலா என்ன சமைக்க போறீங்க மீன் விலை குறுக மீன் எடுத்து காய்ச்சுவோம் இந்த இப்போ பிடிக்கிற மீனில் தான் அப்போ நமக்கு இன்றைக்கு சாப்பாடு இருங்க சார் அழகாக சாப்பிட்டு போகிறேன் என்னென்ன மீன் பிடிபடும் எல்லாம் கலவனா பழம் கும்பலா பூஜைக்கண்ணி பட்டா நீங்கள் வடி வருமா ஏதாவது என்ன கூலர் வருமா இல்லை என்ன மாதிரி கொடுப்பீங்க மீன் குழம்பு கேட்டு அதாவது குழம்புலாம் வருமா இப்போ பிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் கால் பண்ணால் வருவீனா அப்படியே தொகையாக கொடுக்குறது நாங்கள் ஐஸ் அடித்து வைக்கிற பட்டியில் வந்து ஏற்றிட்டு போவோம் அப்போ நீங்கள் இது பிடிச்சதெல்லாம் தரம் பிரித்து ஐஸ் அடித்து வச்சா பிறகு தான் தரம் பிரித்து வைக்கும் அவங்க வந்து ஏற்றுவாங்க ஒருக்கா விலை எழுத்து பிடிச்சா அவ்வளோ வருமானம் வரும் கேட்கலாமா சில நேரம் வரும் சில நேரம் வரும் சில நேரம் வரும் 1000 வரும் 1000 கிலோவும் வரும் அப்படி வருமா இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கோம் இல்லை பாருங்க 1000 கிலோ வராடி வரும் பாருங்க 1000 கிலோ வந்தால் மீன் பொரிச்சு சாப்பாடு தருவோம் உண்மையாவா 1000 கிலோ வரணும் தான் நாங்கள் நேற்றுறோம் வேண்டிக் கொண்டு வேண்டாம் நாங்கள் வந்துருக்குறோம் எங்களுக்கு வீடியோவுக்கு நல்ல மீனியல் கணக்கு வரணும் அப்போ வந்தால் தான் எங்களுக்கும் வீடியோவுக்கு நல்லா இருக்கும் இப்படி பார்க்குறவங்களுக்கும் புதுசாக பார்ப்பாங்க வித்தியாசமாக இருக்கும் இப்போ 1000 கிலோ வரும் நாங்களும் வேண்டிடுறோம் வரும் இன்றைக்கு நீங்கள் மீன் பொரிச்சு தாரீங்க நாங்கள் இன்றைக்கு இங்கேருந்து சாப்பிட்றோம் சரியா பாருங்கள் அண்ணா இப்போ தான் தேங்காய் புளிறீங்க என்ன கறி வைக்க போகிறீங்க இந்த மீன் மட்டுமா மீன் மரக்கறி ஒன்றும் வேற வைக்க மாட்டீங்க உண்மையில இது பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி வீடியோ மாதிரி தான் நான் எடுத்துக்கொண்டு போகிற பிளானில் வந்தேன் நல்ல ஒரு கண்டென்ட் அண்ணா இப்போ சமைக்கிறதுக்கு அதாவது அண்ணா நீங்கள் தான் சமையல அப்போ எல்லாருக்கும் எத்தனை பேர் டோட்டல் சமையல் சாப்பிட்றாங்க 27 பேர் அப்போ எங்களுக்கு 29 பேருக்கு சாப்பிட்றது இன்றைக்கு வச்சுருங்க 30 பேர் அம்மா யாரு இங்கே முதலாளி அம்மா அப்போ நீங்கள் தான் இந்த என்ன சொல்கிறது வந்து கரவலை இழுக்கிறன்றது நீங்கள் தான் செய்கிற சொல்கிறேன் உங்களா சம்மட்டின்னு சொல்கிறதா உங்களோட அவர் நிற்கிறாரா போயிட்டாரா அப்போ இது இந்த குடிசையெல்லாம் உங்களோட தானா அப்போ எத்தனை பேரை வச்சு வேலை செய்யுங்க 25 பேர் இப்போ இந்த டிராக்டரை வச்சு இழுக்கிறபடியாக 25 பேர் வேலை செய்கிறீங்க டிராக்டர் இல்லாட்டி எவ்வளோ பேர் வச்சுருக்கணும் வேலைக்கு 35 பேர் இருக்கான் இனிமேல் ஆள் வேலை தேவை என்ன இது எவ்வளோ காலமே நீங்கள் இந்த டிராக்டர் வந்து இந்த டெக்னிக்கில் வந்து இழுக்க தொடங்கி நீங்கள் ஒரு 5 வருஷம் 5 வருஷம் இப்போ அதுக்கு முன்னம் கரை வேலை இழுத்தது ஆக்களோட வேலையில் வச்சு அப்போ இந்த இடத்துல நீங்கள் எப்போ தொடக்கம் மீன்பிடி ஆரம்பிச்சிங்க ஒரு 3 வருஷம் 3 வருஷம் அதுக்கு முன்னாடி உங்களோட இடம் வந்து இந்த இடம் தானே பூர்வீகம் புத்தளம் ஓ நீங்கள் புத்தளம் அப்போ இங்கே எப்படிங்க புத்தளத்துக்கு இவங்களை பாட்டை குத்தவைக்கு காசு வாங்கி இந்த நிலத்தையா இந்த நிலாவை குத்தகைக்கு எடுத்துருக்கீங்க எடுத்து அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல கொட்டகை போட்டு மீன்பிடி செய்கிறீங்க அப்போ இந்த ஊர் ஆக்கள் இங்கே இல்லையா பக்கத்து வாரி இந்த ஊர் ஆக்கள் தான்
அதாவது இதில் இந்த கரவலை விரிக்கிறது வந்து எப்போ போய் விரிப்பீங்க? இப்போ தொழில் முடிய மீன் வாரது இருப்பாங்க. இல்லை இப்போ இரவு போய் தானே விலை விரிக்க வேணும். இல்லை இல்லை வாரதும் இருப்பாங்க. சாரி, நான் கேட்குறது விரிக்கிறேன்னு சொல்கிறது உங்களோட மீனிங் அதை விலங்குதில் போடுங்க. எப்போ விலையை கொண்டே கடலுக்கு போடுறது? காலையில் 8 மணி 10 மணிக்கு போடுவோம். ஆஹா. போட்டா இனி திரும்ப 12 மணிக்கு வருதா, திரும்ப 2 மணிக்கு போடுவாங்க, 6 மணிக்கு வரும். அப்படியா? அப்போ ஒரு நாள் எத்தனை நேரம் பிடிப்பீங்க? 2 தரம். 2 தரம். பரவாயில்ல. அப்போ 2 தரம்னா மீன் வந்தால் பரவாயில்ல. வரும், இன்றைக்கு வரும். நாங்கள் வந்திருக்கோம் இல்லை, அப்போ கண்டிப்பாக மீன் வரும். சரியா? வரும் இன்றைக்கு மீன் வரும். அவன் சரியான வைக்கையா இல்லையா? உங்களை பழகிட்டுதா? இதுக்குள்ள நல்லா இருக்கு. இதுக்கு நல்லா இருக்கும். எப்போ இன்னும் திருப்பி நீங்கள் புத்தளம் போவீங்க? 10ஆம் மாதம். 10ஆம் மாதம். அப்போ உங்களோட பிள்ளைகள் எல்லாரும் வந்து இங்கே தானே இல்லை அங்கே புத்தகத்தை படிக்கிறாங்க? உடப்புவாம். நாங்கள் ஒருக்கா போவோம் உடப்பு. புத்தளம் வரலாமா? உங்களோட ஏரியாவில் வந்து பார்க்கலாமா? உடப்பு மீன் பிடிக்கிறது ஃபேமஸ். சூப்பர் இடமா? இப்படி தான் அதுவும் இதே மாதிரி தானே. அப்போ நீங்கள் ஏன் புத்தளத்தை பிடிக்காம இங்கே வந்து பிடிக்கிறது காரணம் என்ன? அதிகமான மீன்கள் படுதுண்டா? அங்கே குறிப்பிட்ட நாளைக்கு தான் பிடிக்கலாம். அங்கேயா? அதாவது கவர்மெண்ட் ஓடரா இல்லை என்ன மாதிரி? காற்று இப்பெல்லாம் காற்று. அங்கே வந்து எல்லா காலத்துலேயும் மீன் படாது, இங்கே வந்து எல்லா காலத்துலேயும் மீன் படும். இங்கேயும் படாது. இங்கேயும் 10ஆம் மாதத்துக்கு பிறகு இங்கே இல்லை. அப்போ நீங்கள் 10ஆம் மாதத்துக்கு பிறகு போடுங்க ஊருக்கு போயிட்டு அங்கே பிடிப்பீங்க. வாவ். அப்போ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கமே. என்ன எத்தனை புள்ளி அம்மாவுக்கு? 2 பேர். எங்கே படிக்கிறாங்க? இல்லை 2 கட்டி கொடுத்தாச்சு. அப்போ உங்களுக்கு என்ன புரியுதானே? ஜாலி தானே உங்களுக்கு? அவருக்கு வந்து 25 பேர் எங்கே வேலை செய்கிறாங்க? உங்களோட ஊரா இல்லை இங்கே இந்த இடம் தானே? எங்களோட ஊர் மெட்ரோ ஊர் எல்லாம் கலந்து இருக்கிறாங்க. சம்பளம் எல்லாம் கொடுத்து அவங்க மேலே அவங்க தொழிலை பார்க்கணுமே. இங்கே இருக்கிறாங்களும் இங்கே இந்த ஊராங்களும் வேலை கொடுக்கணும் என்னம்மா? அதான் நாங்கள் இது வந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இடம் தான் இந்த இடம். நானும் எனக்கு தெரிய இடங்கள் வரியா சும்மா சரி விடுவோம், பார்ப்போம், இடத்தை பார்ப்போம்னு சுற்றி பார்க்குற மாதிரி வர்ற நேரம் தான் இப்படி கரவலை இழுத்துறாங்க. எங்களுக்கு வந்து கையால் இழுக்கிறது தான் தெரியும் கரவலை. இப்படி மிஷின் போட்டு இழுக்கிறது தெரியாது எங்களுக்கு கரவலை இழுக்கிறது. அப்போ இது எங்களுக்கு புதுசாக இருக்குது. உண்மையில இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கும் நல்ல ஒரு சந்தர்ப்பம். இந்த மிஷின் போட்டு இழுக்கிறான்ட்டு பெரிய ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். தெரியாதவங்களும் பார்த்துக்கொள்வாங்க. நன்றி அம்மா. ஐயாண்ட சமையல் அதோட இங்கால தான் சமைக்கிற அடுப்புகள் பாருங்கள். சோறு போட்டாச்சு. ஐயா எத்தனை கிலோ அரிசி போட்டீங்க? 2 அரிசி. என்ன குத்தரிசியும் வெள்ளரிசியும்? ஆவா வெள்ளச்சோறு சாப்பிடுவாங்க, சிவப்பரிசி சோறு தான். 2ல அரிசி அவியுது ஒன்று இல்லையா? தேத்தனிக்கு. ரைட். அவங்களுக்கு இந்த தேத்தனி இருந்து கொண்டே இருக்கும். அவங்களுக்கு அடிக்கடி வந்து தேத்தனி குடிக்கிறதுக்கா? புரியுது என்ன? நல்லோட தான் நாங்களும் வந்திருக்கிறோம். உண்மையில சுவாரஸ்யமாக இருக்கும். பாருங்கள், மீன் வரைகளை பிடிச்சிட்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரி மீன் பிடிக்கிறாங்க, என்னென்ன மாதிரி மீன் வருது, என்னென்ன வகையான மீன் வருதுன்னு பார்க்கக்கூடியா இருக்கும். பாருங்கள், இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க அந்த வலை இழுக்கிறதுக்கு. சின்ன பொடிங்கெல்லாம் வந்துட்டாங்க. அந்த மடிக்கிட்ட வந்துட்டுது. இப்போ நிறைய மீன் வரும் பாருங்கள். இன்றைக்கு இப்போ கிட்ட வந்துட்டு தூர நின்று 2 டிராக்டரும் இப்போ கிட்ட வந்துட்டோம். இப்போ அதிகமான மீன் பிடிபடுமென்னு நம்புகிறோம். பாருங்கள், அந்த அதில் மீன் வெளியில் போகாமல் மடிக்குள்ளே எல்லாம் மீன் தீ கொண்டு வரார் அந்த ஒரு கட்டுமரத்தில் ஒரு ஐயா ஒரு ஆள். மிஷினில் இழுத்து முடிஞ்சு நீ அடுத்து வந்து எல்லோரும் வலையை பிடிச்சி நீ முதல் பாரம்பரியமாக வந்து என்ன மாதிரி வலை இழுப்பாங்களோ அதே மாதிரி இழுக்கிறாங்க பாருங்கள். இப்போ இந்தியாவில் மிஷினில் மட்டும் இழுத்துட்டு வராங்க. இந்த சைட் வந்து கரவலை ஆக்கலையை வச்சு இழுக்கிறாங்க பாருங்கள். அந்த பறவைகளெல்லாம் மீனை கொத்திட்டு எடுத்துகிட்டு போகுது. ஓம்மா மீன்களை பாருங்க. யோப்பா நான் இல்லை ஒன்று உள்ளான் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சூப்பர் சீன், இதைத்தான் சொல்கிறது சூப்பர் சீனுண்டு. மீன் பாருங்க துடிக்கும். இதுக்குள்ள வந்து அப்படி வரைகளை பாருங்க, மடிகளை வரைகளை நிறைய மீன் வர மட்டும் துடிக்கும் அப்படியே. இன்னைக்கு ஃபுல்லாக இழுத்துட்டு இருக்கிறாங்க, மடி வருது. இந்த பாருங்க இதில் மடி வந்துட்டுது. ஐயோ நாம நடுவுக்கு வந்துட்டோம். அங்கே போறதா? நாம நடுவுக்கு வந்துட்டோம். அங்கே சைடு போ. ஆமா
பாருங்க இப்போ மடியை குவிச்சிட்டாங்க. இப்போ குவிச்சு அப்படியே ஃபுல்லாக இல்லை இழுக்க போகிறாங்க. அதுக்கெல்லாம் மீன் வரும் பாருங்க அந்த சைடில். என்ன தட்டுறாங்க இதில்? பாருங்க மீனை பாருங்க, மீனை பாருங்க. தட்டி தட்டி மடிக்குள்ள உள்ளே கொண்டு போகிறாங்க மீன் எல்லாத்தையும். பாருங்க வெளியில் இருக்க மீன்களை தட்டி தட்டிங்க வர குஞ்சு மீன்களை பாருங்க. இதில் மடிக்குள்ள அப்படியே இறக்குறதா என்ன பாருங்க, ஊறிப்பட குஞ்சு மீன்கள் இருந்தால் பாருங்க. ஓம்மா இந்த பாருங்க மடி வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறதா மடி. மடிக்குள்ள விட்டாச்சு. இந்த பாருங்க மடி வந்துட்டு என்ன இது மீன்கள்? இது குஞ்சு குஞ்சு மீன்கள் எல்லாம் வந்துடுது. குத்துமா கடுக்குமா? என்ன மீன் இது? கடுக்குற மீனா? குஞ்சு மீன் இந்த பாருங்க துடிக்குது மீன் எல்லாம். ஆமா துடிக்குது பாருங்க. ஓ அது துடிக்கல சத்தத்தை பாருங்க. அது என்ன மீன் ஐயா இது வந்து? கும்பலாவா? கும்பலா மீனா இது? அந்த கனவா இருக்கு என்ன? இது என்னன்னு நீங்க வெளியில எடுப்பீங்க? இதை வந்து திறந்து எடுப்பீங்களா? இதுல வச்சு துறப்பீங்களா? நாங்களும் கொண்டு துறப்பீங்களா? இதில் துறப்பீங்களா? பாருங்க அடிக்கிற சத்தத்தை பாருங்க. ஆமா அடியோ எல்லாம் வரும் வரும். ஆமா அடிக்குது பாருங்க மீன் சட்ட சட்ட சட்டன்ட்டு. ஓ அப்படியே பாருங்க. இதுக்குல பாருங்க அதை மடி கலட்டி போட்டு திருப்பி இங்கால கொட்டுவாங்களாம் பாருங்க. அதை பார்க்கலாம். இந்த சின்ன சின்ன மீனெல்லாம் வந்து இது என்ன மீன் ஐயா? அது இந்த சின்ன சின்ன மீன் வந்து இது என்ன மீன்? நெத்தலியா? ஆஹா இது எடுக்கிறதா கறிக்கு? எல்லா மீனும் அவருக்கு தெரியும். இது கறிக்கு எடுக்கிறதா? இந்த எடுக்கிறதானே? நீங்க மட்டும் எடுக்கிறதா? ஊராக எடுப்பாங்க அப்படியே? என்ன காரணம்? இது சொதி வச்சு சாப்பிட நல்லா இருக்கும் போல இருக்கு. நெத்தலி என்ன பச்சை நெத்தலி யூடியூப்ல வரும். தனுரன் விலாக். தனுரன் வீலாக். அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நாளைக்கு வீடியோ வரும் போடுவேன். ஓ சரியா? அதான் வாட்ஸ்அப் நம்பர் எடுத்தாரோம் அவங்கள்ட்ட தாங்க. அதில் லிங்க போடுறோம். எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. பார்க்கலாம் எல்லாரும். சூப்பராக இருக்கு இந்த மீனை பார்க்க. இந்த பாருங்க நெத்தலி, பச்சை நெத்தலி. இதில் சொதி வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் என்ன? அதாவது பால் சொதி மாதிரி வச்சு சாப்பிட்டா வேறு லெவல். சாப்பிடுவோமா? அப்போ பிறகு என்ன சாப்பிட பாருங்க. எடுத்து அதில் போடுறாங்க எல்லாத்தையும். கல்லும் இருக்கா? பிறகு என்ன இது பொரிச்சு சாப்பிட்றத விட இது வந்து சொதி வச்சு சாப்பிட நல்லா இருக்குமே. பாருங்க இன்னும் துடிச்சு இதில் அப்படியே இறந்துருவாங்க. இதில் வாங்க வந்து ஒட்டியா? ஒட்டியாண்டா இது குத்தினா கடுக்குமா? ஒட்டி மீனா? அதான் கடலுக்கு இருக்க மீன்களில் தான் ஒரு என்னடா நிறைய மீன் வகை இருக்குது. அதில் சில மீன் வந்து முள் குத்தினா கடுக்குமா? யா அதுதான் ஒட்டி. ரைட் ரைட். ஒட்டி ஓரான்னு சொல்லுவாங்க அந்த வகை. என்ன ரைட் ரைட். இந்த இருக்குது பாருங்க. இதில் ஒட்டி ஓரான்னு சொல்லி ஒரு வகை மீன். ஓ இது கனவை, இது கனவை. இந்த இருக்கு கனவை. பாருங்க இந்த சின்ன மீன் வந்து இதெல்லாம் தனி எடுத்து போடுறாங்க. வாவ் சொதி வைக்கிறது சூப்பராக இருக்குங்க. இது என்ன கயிறு ஐயா? இது வந்து என்ன கயிறு ஐயா? இது வந்து அம்மாடியோ என்ன கயிறு வந்து இது? மற்ற வலை இழுக்கிறாங்க. மற்ற வலை இழுக்கிறாங்க. இன்னொரு வேலை இழுக்கிறாங்களா? காலில் பட்டா உறைஞ்சிட மாட்டதுக்காண்டியா? அப்போ இன்னொரு வேலை இழுக்க போகிறாங்களா? அப்படியே இப்போ இழுக்கிறாங்க. இப்போ அங்கே இழுக்க போகிறாங்களா இன்னொரு வேலை? ஓகே. பாருங்க இதில் இப்போ இவ்வளோ பேர் குவிஞ்சு நிற்கிறாங்க. இப்போ
இன்னொரு வேலை இழுக்க போகிறாங்களா மங்காலயம், இன்னொரு மடி ஒன்று இழுக்க போகிறாங்க. இதில் இப்போ இழுத்த மீனெல்லாம் இழுத்த வழியில் கொட்டுவாங்க. இவ்வளோ பேர் குறைஞ்சி நிற்கிறாங்க பார்க்குறது. வேலையை விட்டுட்டாங்க பாருங்க, எல்லாம் கொட்ட போகிறாங்க. இந்த பாருங்க மீன் இனி தரம் இருப்பீங்களா இதில் வந்து? ஓ இன்னும் உரக்கல சாகலை என்ன இதான அந்த ஆமாம் அடிக்குது, மண் அடிக்குது. இதோ பாருங்க போட்டு என்னையா இது ஓவர் ஸ்பீடாக கொண்டு எடுத்து இது கை வச்சா சரியா கடுக்கும். இந்த ஊரா என்ன முள்ளில கடிக்கும். உயிரோட இருக்கா? உயிரோட இருக்கா? அம்மாடியோ. நீங்கள் எடுத்து போடுறீங்க. இந்த மீன் வந்து என்ன பேர் வந்து? இது வந்து கும்பலா. இப்போ கும்பலா மீன் தான் அதிகமாக அப்படி வெட்டுதா? கும்பலா மீன். மற்றது கனவை. வேறு புதுசாக மீன்கள் வந்தால் காட்டுங்க அப்போ. என்ன சாமி இது? பூவாப்பாறை. பூவாப்பாறை. இந்த கனவா வந்து கனவா என்ன இப்படி தூக்கலாமா? அப்படியே ஒன்று செய்யாதானே இந்த கனவாய்? கனவா தானே? ஓட்டு கனவாயா இது நார்மல் கனவாயா? என்ன பீலியண்டா? இது என்ன கனவா இது? ஓடு வந்து இதாக இருக்கும். ஒட்டுது கை. 2000 ரூபா. 2000 ரூபாயா? ஒரு கிலோ 2000 ரூபாயா? எல்லாமே ஒன்றெல்லாம் போடுறதா? தெரிஞ்சு எடுப்பாங்களா? என்ன சாமா சொல்லலாமா? ஐயா வித்தியாசமா இருக்கு. பட்டாம்பூச்சியா? என்ன உரிச்ச மீன் கிடக்கு பார்க்க. ஒரு சைடு தோல் இருந்துச்சு மாதிரி, மற்ற சைடு தான் தோல் இருக்கு. காய விட்டா கருவாட்டுக்கு நல்லமா? இங்கே சாப்பிட்றவங்களா? கண் ரெண்டும் ஒரு சைடில் இருக்கு மீனுக்கு. இந்த பக்கம் கண்ணை காணையில் ஒரு சைடு தான் கண், ரெண்டு பக்கம் ரெண்டு கண்ணும் ஒரு சைடில் இருக்கு. இது மேலே போடுறதா இல்லையா? எடுக்குது இல்லையா? இந்த இதில் இருக்கு மற்றது. இது எவ்வளோ போகும் வந்து கிலோ வந்து இந்த மீன்கள் வந்து? 1200. இப்போ நீங்கள் மார்க்கெட் கொடுக்குற ப்ரைஸா இல்லை அங்கே மார்க்கெட்டில் விற்கிற ப்ரைஸா? 1200 கிலோ. பெருசு வராது. இந்த ரோஸ் கலர் மீன் ஒன்று இருக்கு, அது என்ன மீன் இது? என்ன அம்மா துடிக்குது பா. என்ன மீன்? துள்வண்டில். துள்ளு மண்டல். ஓ இங்கே உயிரோடு இருக்கு ஐயா. துள்ளு மண்டல். கனவா? இது நீங்கள் தெரிஞ்சு தனியாக எடுக்கிறீங்க அந்த மீன் அப்படியே செட்டா? ஆட இது அந்த என்ன மீன் சொல்கிறேன்? இந்த மீன் அந்த அந்த பிடிக்க தும்பியா? தும்பி தானே? தும்பி என்ன அவ்வளோ தான் சொல்லுவாங்க. தும்பி மீன் என்ன? சேவல்ன்றது. பேத்த மீனா? ஓட இங்கே என்ன மனுஷட பல்லு மாதிரி கிடக்கு ஐயா. பேத்த மீன் பல்ல பாருங்க, மனுஷட பல்லு மாதிரி தெரிஞ்சிடுமா? உயிரோட இருக்கு. அப்பாடா போயிட்டாரு. இது என்ன மீன்? என்ன மீன் இது? கடிக்காத இதே மாதிரி நான் பல்லு ஒரு கிளீண்ட பல்லு மாதிரி கிடக்கு. உயிரோட நிக்குதா? என்ன மீன் இது வந்து சொல்றது? அந்த அண்ணா வராரு. கழுவ போறீங்களா? செத்துட்டா? இது இப்போ பாருங்க கழுவுறாங்க. இப்போ தேர்ந்தெடுத்த மீன்களை கொண்டு வந்து அதில் கழுவுறாங்க பாருங்க. ரைட். இப்போ கழுவிட்டு கொண்டு போகிறாங்க. இப்போ அப்படியே கழுவி கூடையிலே எடுப்பாங்க. இந்த மீன் செத்துட்டான், ஆனால் நல்ல வடிவாக இருக்குது. பார்ப்போம். அந்த போட்டா பறந்தோண்டு வரும். இந்த இது ஃபுல்லாக கனவை மீன். இப்போ தரம்பிச்சு வச்சுக்கோங்க. இங்கே கனவை, அங்கால மீன், இஞ்சால வந்து நெத்தலி, இந்த அங்கால நெத்தலி, இந்த பாருங்க சாரி இந்த நெத்தலி குஞ்சு இதெல்லாம் வந்து தரம்பிச்சிருக்காங்க. கழுவுறதை கொண்டு வராங்க. யாராச்சும் வந்து பிடிக்கிறா? உங்க பாருங்க சூப்பர் பறந்தெல்லாம் பாருங்க. பாருங்க திருப்பி போடுவோமா? சார் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சீனோட காட்ட போகிறேன் பாருங்க. இந்த மீனை வந்து எறிகிறேன், பறந்து வந்து எப்படி கட்சி பிடிக்கிறது பாருங்க. சரியா? பிடிக்கிறேன். அங்கே
வாவ் சூப்பர் சீன் ஐயா. எடுத்துட்டு போயிடுச்சு பறந்து வந்து பிடிச்சி எங்கேருந்து வந்தோன்னு தெரியா. ஓ உங்களுக்கு நல்லா அம்பிட்டு இருக்கு, நல்ல சீனு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அது மீன் செத்த மீன் தான். ஸோ கடல்லையும் போட்டும் பிரயோசனம் இல்லை, கடையில் போட்டும் பிரயோசனம் இல்லை. சரி பருந்தாச்சும் சாப்பிட்டு மட்டும் தான் கொடுத்தோம். அதுக்காண்டி மீனை பிடிச்சி பருந்து கொடுத்துன்னு நினைக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கை. அதாவது உணவு சங்கிலியில் அப்படி தான். இதான் இந்த கையில் குத்துமா இருந்து சொன்னாங்க. இந்த மீன் பச்சை கலர் இது என்ன மீன் ஐயா? அது சரி சின்ன சின்ன மீனாக நல்லா இருக்குது பார்க்க. இந்த மினுங்குது மீன் வந்து. இதை சமைக்கிற வித்துருவாங்க இங்கே. இது சின்ன மீன் கருவாடை போடுறதா? என்னது ஒரு வித்தியாசமான பாம்பு மாதிரி மீனாக இருக்கு. இதுவா? இந்த பாருங்க, இந்த மீனோட சொல்லுவாங்களே நல்ல விலை கொண்ட மீனோட சொல்லுவாங்களா இந்த தங்கம் மேற மீன். என்ன மீன் இந்த பேருக்கு? மீனுக்கு என்ன பேர்? கீரி மீனா? சரியான விலைன்னு சொல்லுவாங்க இந்த மீன். இது சரியான விலைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மீன் வந்து நல்ல விலைன்னு சொல்லுவாங்க. இது பெரிய சைஸ் எல்லாம் நல்ல விலை. இந்த மீன்கள் எல்லாம் வந்து கடைசியாக வந்து பாருங்கள் எல்லாம் மீன் எல்லாம் கழுவி எடுத்துட்டாங்க. இந்த மடின்றதை வந்து கழுவிட்டு கொண்டே வைப்பாங்க. இப்போ மறுபடியும் திருப்ப மடி போட்டு பிடிப்பாங்க. இப்போ எல்லாம் எடுத்து கரையை கொண்டு போயாச்சு. மேலே எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு இந்த காணொளி. ஒரு பார்க்காத விஷயம் ஒன்று பார்த்தனாங்க. இப்படி தான் கரவையில் இழுக்கிறாங்க. அதுவும் வந்து டிராக்டர் கூட்டி விவசாயத்துக்கு மட்டும்தான் டிராக்டர் உபயோகிக்கிறோன்று இல்லை. இப்போ கடல் தொழிலுக்கும் கரவையில் இழுக்கிறதுக்கும் இந்த டிராக்டரை பாவிக்கிறாங்க. ஏதோ சொல்லுங்கள். ஜஃப்னா யாழ்ப்பாணம். எஸ். இது என்ன சார் நீங்கள் திருப்பி அடுத்த கரையில் இழுக்கிறதுக்கு ரெடி பண்ணுறீங்க இப்போ? ஒரு நாளைக்கு எத்தனை நேரம்? 2 தரம். இப்போ உங்கள் கடலில் விட்டுட்டு வரீங்க தானே? விட்டுட்டு வந்து இது இப்போ திருப்பி எத்தனை மணிக்கு இழுப்பீங்க? 4-5 மணிக்கு இழுப்பீங்க. இப்போ மீன் இந்த முறை பட்டது வந்து குறைவாக இருந்துச்சா? இந்த மாதிரி குறைவானே? மடியின் சைஸுக்கு பெரிய அளவு வரணும் என்ன மீன். என்ன இதுவும் அப்படி தான். என்ன அதிர்ஷ்டம் தான். என்ன லொத்தர் தான். வேட்ட தொழில் அதாவது எல்லாமே வந்து இப்படி தான். அதிர்ஷ்டம் தான். கஷ்டப்படுறோம், அதுக்கு பலன் கிடைக்கும், சில கிடைக்க விடும். அப்படி தானே? நம்மள மாதிரி தான். வீடியோ போடுறோம், வியூஸ் ஓடும் எல்லாமே அப்படி தான். தனுரன் வீலாக். ஓகே நன்றி அண்ணா. நாளைக்கு போடுவோம். ஓகே. அதான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வலையை திருப்பி ஏற்றுறாங்க. அந்த கயிறெல்லாம் திருப்பி ஏற்றுறாங்க. இந்த வலை தான் இழுத்த வலை. என்னென்னா இந்த வலையை ஃபுல்லாக அப்படியே நிலத்தில் பரவி காய வச்சுக்கிறாங்க. ஏன்டா காய்ஞ்சா பிறகு திருப்பி இப்போ 2ஆம் கட்டம் போய் வலை போடுறதுக்கு இந்த வலையை உபயோகிப்பினோம். அதாவது இதில் அந்த கருவாட்டுக்கு போடுற மீன் எல்லாம் கருவாடு போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ கரவலையில் பிடிவட்ட மீன் கருவாடு போடுறது தெரிவு செய்யப்பட்ட மீன் வந்து இதில் காய போடுவாங்க. எத்தனை நாள்ண்ணா இதில் காய போடுவீங்க கருவாட்டுக்கு? 3 நாள். 3 நாள் காஞ்சிடும். இது என்ன இனம் பேர் வந்து இந்த மீனுக்கு? சாலை. ஓகே. இப்போ தரம் பிரிச்சுட்டு பாருங்கள். இந்த நெத்தலி மாதிரி சைஸில் இருக்கிற மீனை தான் கருவாடு போட போகிறாங்க. அங்கால வந்து வாகனத்தில் ஏற்றுறது கூலரில் போட்டு கொண்டு போகிறதுக்காக திறம்பிச்சு கொண்டிருக்கிறோம். அதையும் போய் பார்க்கலாம் வாங்க. ஐயா நான் வலை பின்னுறீங்களா? வலை பின்னி கொண்டிருக்கீங்களா? பாருங்கள். இந்த நூற்கட்டை வச்சு தான் இந்த வலையை பின்னுறாங்க. இவங்களே பின்னுற வலை. இது காசுக்கு வாங்குற இல்லை பாருங்கள். ஒரு நேர்த்தியாக பின்னுறாங்க. இங்கெல்லாம் வந்து பிடிவட்ட மீன் எல்லாத்தையும் தரம் பிரித்து ஐஸ் போட்டு வாகனத்தில் கொண்டு போடுவாங்க. அண்ணாக்களும் நம்மளை மாதிரி வந்தாங்க. வந்துட்டு புலனறுவையிலேருந்து வந்துச்சு இந்த மீன் வாங்க வரணும். அவங்க வந்து எங்களோட சகோதர மொழி சேர்ந்தவங்க. புலனறுவேன்னு பாருங்கள். இதில் மீன் தரம் பிரித்து ஐஸ் அடிப்பாங்க. மட்டை மீன் எல்லாம் அந்த பாக்ஸில் வச்சு ஐஸ் அடிச்சுட்டு எல்லாம் கொண்டு விடுவாங்க. கிலோக்கு எதையா? 10 கிலோ. கியதை சளி 1000. 1 கிலோ 1000. ஓ லொட்டை தான் வாங்கிட்டு போகிறாங்க ஊருக்கு. இதே வாங்கிட்டு போயிடணும். அதாவது நெத்தலி வந்து 1 கிலோ 1500 ரூபாய். அங்கே வாங்குறேன்டா
Ari, okay. Thank you. Bye bye. See you. See. Happy to meet you. யூடியூப் சேனல் வந்து ஐயா என்னென்ன மீன் சமைக்க போறீங்க? விள மீன் இதில் இருக்க விள மீன் ரெண்டுமே என்ன? இது என்ன மீன் வந்து? கீழி கீழி மீன். ரைட். மற்றது இது என்ன ஒட்டிக்கு வராங்க? டீ ஓரா இது 10ஆம் பட்டி ஆஹா. ஓகே என்னென்னு சொன்னால் எங்களால் நின்று இவங்க சமைக்க சாப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையில் எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் வலிக்கிறோம். அதால் நாங்கள் இந்த இடத்துலேருந்து விடப்படுறோம். உண்மையில் நல்ல காணொலியாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு, எங்களுக்கு பார்க்கக்கூடியாக இருந்துச்சு. சரி நான் வாரம் நான் வலிக்கிறோம். நன்றி, பாய் பாய். சாப்பாடியோ அப்போ ஒரு மாதிரி கரவலை இழுக்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. ஆனால் அவ்வளவு பெரிய அளவு மீன் படையலை, அதுதான் ஒரு கவலைக்குரிய விஷயம். அவங்க ஒரு நாளைக்கு 2 தரம் கரவலை எடுப்பாங்களாம். அதுதான் ஒருக்கா படும் ஒருக்கா படாது. அது உண்டு. இப்போ அடுத்த தரம் கரவலை போட போகிறாங்க. போட்டுட்டா 5 மணிக்கு திருப்பி பின்னேரம் இழுப்பாங்களாம். இந்த கடற்கரையில் பார்த்தா நினைக்கிறேன் டெய்லி நிறைய பேர் கரவலை எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுவும் வந்து ஜென்ரேட் அந்த டிராக்டரை வச்சு உழவு இயந்திரத்தை வச்சு கரவலை எடுத்துகிட்டு இருப்பாங்க. உண்மையில் இந்த இதெல்லாம் எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு, பார்க்கக்கூடியா இருந்துச்சு. வெயிலுக்கு ஓடி ஓடி கரத்தே போகணும். ஓகே, இது இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி நல்ல நல்ல சுவாரஸ்யமான காணொலி வரும். மறக்காமல் புதுசாக வந்தவங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோ வேற்று போயிட்டோம். இனி இந்த இடத்துலேருந்து நாங்கள் அப்படியே வெளிக்கிடுவோம். வெளிக்கிட்ட அப்புறம் அங்கால சுவாரஸ்யம் நடக்கிற விஷயம் எல்லாம் இன்னொரு காணொலியில் நான் போடுவேன். இதுலேருந்து இந்த காணொலி இதோட நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். எங்களோட புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய்.